ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமி தான். ஸோ யூபிஎஸ்சிக்கு தேவையான எக்கனாமி வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ யூபிஎஸ்சியோட எக்கனாமி பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மேஜரான ஒரு பயம் எங்கவா இருக்கும் அப்படின்னா அது வந்து இந்த எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள் வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த எக்கனாமி அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு பயம் வந்து வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆக்சுவலி நான் படிக்க ஆரம்பிக்கும் போதும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபியர் இருந்துச்சு. ஸோ அதை சிலபஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல தான் பார்த்துருக்கோம், கேள்விப்படாத ஒரு வார்த்தையா இருக்கே. ஸோ என்ன பண்றது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூபிஎஸ்சி நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் எக்கனாமிக்ஸ். ஸோ இங்க இருக்கு இல்லையா, அந்த எக்கனாமிக்ஸை வந்து நம்ம கிட்ட யூபிஎஸ்சி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ட யூபிஎஸ்சி என்ன, நீங்க வந்து யூபிஎஸ்சியோட சிலபஸை கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க வந்து நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ண போறது ஜஸ்ட் எக்கனாமி. ஓகே. ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த எக்கனாமிக்ஸுக்கும் இந்த எக்கனாமிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் பார்த்து நீங்க வேணா பயப்படலாம், பட் இந்த எக்கனாமியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, பீங் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். ஓகே. ஸோ ஏன் இதை வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னா இந்த இந்தியன் எக்கனாமியில நம்ம என்ன படிப்போம். ஸோ இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமியா இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டோட எக்கனாமியா இருக்கலாம். இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். லைக் இப்போ நம்ம வீட்டோட எக்கனாமி பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம வீட்டோட இன்கம் எவ்வளோ. நம்ம வீட்டில் வந்து 2 பர்சன் வந்து ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்கம், ஆக்டிவ் இன்கம் வருதுன்னா டோட்டலா நம்ம கிட்ட வர இன்கம் என்ன. ஸோ இந்த இன்கம் பேஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் ஒரு பிளான் பண்ணி இந்த ஹவுஸை வந்து ரன் பண்ணா இந்த ஹவுஸ்ல இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு லைஃப்பை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம்ல. எதர் இட் மேபி அம்மாவா இருக்கலாம், இல்லை அப்பாவா இருக்கலாம், 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங்ல என்னென்ன விஷயம்லாம் உள்ள வருது, அண்ட் அந்த இன்கம் அவங்க எப்படி வந்து யூஸ் பண்றாங்க, என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ அந்த என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் போக எவ்வளோ விஷயத்த அவங்க சேவ் பண்றாங்க. ஸோ எப்போ வந்து இப்போ ஒரு விஷயத்த போய் அவங்க வாங்க போறாங்க கடையிலனா எந்த டைம்ல அதை வாங்கணும்னா பெட்டரா இருக்கும். லைக் இப்போ வந்து ஒரு ரெய்னி சீசன், இந்த ரெய்னி சீசன்ல நம்மளுக்கு வெஜிடபிள்ஸோட ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும், பிகாஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல போகாம எல்லாரும் ஓகே இது வந்து ஒரு காமா இருக்கிற ஒரு டைம்னா அப்போ வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் கம்மியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம நம்ம வீடை ரன் பண்றோம் இல்லையா. ஸோ லைக் வைஸ் நம்ம கண்ட்ரியும் அப்படிதான் ரன் ஆகும், ஆனா ஒரு லார்ஜர் ஸ்கேல. ஓகே. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு மேஜராக எந்தெந்த வழியிலலாம் இன்கம் வருது. ஸோ அந்த இன்கம்மை இவ்வளோ கோடி பேர் இருக்காங்க ஒரு கண்ட்ரியில், அத்தனை கோடி பேரோட நலனுக்காகவும் நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்சஸை, அந்த இன்கம்மை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸ்பென்ஸாக வந்து மாற்றணும் அப்படின்னா அதை வந்து எப்படி ஒரு ப்ராப்பரான வேலை பண்ணுறது, அப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் தான் நம்ம வந்து இதில் படிக்க போகிறோமே தவிர்த்து அந்த ஏதாவது ஒரு தியரியோ இல்லை வந்து ஒரு ஃபார்முலாஸ் படி ஒரு ஈக்குவேஷன் படி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் வந்து யூபிஎஸ்சியோட எக்கானமி வந்து நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி இந்தியன் எக்கானமி, நம்ம சிலபஸ் படி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இந்தியன் எக்கானமியை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அது எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போறோம், அந்த டெவலப்மெண்ட் எப்படி வந்து நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்மளோட இந்தியன் எக்கானமி இருக்கும். ஸோ இந்தியன் எக்கானமி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து 4 என்சிஆர்டிஸ் வந்து கவர் பண்ணணும். ஸோ நீங்க எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிறது போகும் அப்படின்னா இந்த 4 என்சிஆர்டிஸையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எக்கனாமிங்கிற ஃபியரே வந்து போயிடும். ஸோ மேஜராக என்னென்ன புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி உங்களுக்கு, அண்ட் தென் வந்து ரமேஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம். ரமேஷ் சிங் வந்து கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும், நீங்கள் அதை ஃபுல்லாக படிக்கணும்னு தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் என்சிஆர்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்கள் சிலபஸை கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற டாபிக்ஸாக நீங்கள் ரமேஷ் சிங்கில் கவர் பண்ணாலே போதும். இது எல்லாத்த விட ரொம்ப பேசிக், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நோட்ஸ். ஸோ எக்கனாமி இஸ் ஒன் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து புக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட
கரெக்டா ஒரு ஒரு கிறிஸ்பா வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்களோ, எங்கேயோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி, இல்லை நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்கோ இல்லை செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் போகும்போது ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா, உங்களோட அந்த ஹேண்ட்மேட் நோட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் ரோல். பிகாஸ் இந்தியன் எக்கனாமி, சாரி, எக்கனாமி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ரொம்ப கம்மியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து ஒரு ஒரு மினிமம் ரிவிஷனுக்கு வந்து ரிவிஷன்லேயே நம்மளால எக்ஸாமுக்கு போக முடியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் நோட்ஸ் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் டைம் வந்து எக்கனாமியில் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும்போது நிறைய டைம் கொடுக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு கான்செப்டையும் ஒருத்தவங்க டீச் பண்ணுறாங்கனாலோ இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கனாலோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதை திருப்பி ரீரீட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி நோட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் டே நீங்கள் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான் நம்மளோட இந்தியன் எக்கானமி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட யூபிஎஸ்சியோட இந்தியன் எக்கானமி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹோப் வந்து கிடைச்சிருக்கும், அந்த பயம் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் 9th என்சிஆர்டி. ஸோ இப்போ யூடியூப்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸஸே இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் தமிழ் அப்படின்னு போகும்போது தெர் ஆர் வெரி லிமிட்டட் சோர்சஸ். தமிழில் வந்து உங்களுக்கு எக்கனாமி கொடுக்கறது, அதுவும் என்சிஆர்டியை தமிழில் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைன்த்துலேருந்து 12th வரைக்கும் எல்லா எக்கனாமி என்சிஆர்டி புக்கையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் வீடியோ. ஆர் எல்ஸ் இல்லை, நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன் யூபிஎஸ்சி, பட் எனக்கு எக்கனாமியில் மட்டும் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல, ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒரு ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணி கூட அந்த வீடியோஸ் பார்க்கலாம். எங்கெங்கே கான்செப்ட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் மூவ் பண்ணலாம். அண்ட் இல்லை, நான் வந்து ஜென்ரலாக எனக்கு வந்து ஒரு எக்கனாமி பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் யூபிஎஸ்சி படிக்கல, எதுவுமே படிக்கல, பட் எனக்கு வந்து எக்கனாமி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுப்பேன். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த என்சிஆர்டிஸோடய சேர்த்து நான் வந்து இஃப் யூ ஆஸ்க், நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு என்னோட நோட்ஸ், என்னோட ஹேண்ட்மைட் நோட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த எக்கனாமி என்சிஆர்டி 9th கிளாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஹேவிங் 64 பேஜஸ், 64 பக்கம் இருக்கு. பட் இதுல இருந்து நீங்க நோட்ஸா யூபிஎஸ்சிக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டா ஒரு நோட்ஸா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோதான் இருக்கும், ஒரு 5 பக்கம் தான் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ கம்மியான கண்டென்ட் தான் இந்த புக்ல இருக்கு. பட் பீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இப்போதான் 9th ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த பசங்க வந்து எக்கனாமி தெரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் 9th வந்து நான் எப்படி கொண்டு போறேன்னா, நம்ம 9th இல்லை, எல்லா சப்ஜெக்டையும் எல்லா என்சிஆர்டிஸுமே நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா அச்சோ நம்ம இதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் வேண்டாம். வி வில் கோ பை லைன் பை லைன். ஓகே, that's all. So let's go into the topic. First நம்ம வந்து கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ கண்டென்ட்ல வந்து என்னன்னா அந்த ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் ஆஃப் பாலம்பூர். ஸோ ஒரு வில்லேஜ், ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்கனாமி, எப்படி வந்து ஒரு எக்கனாமி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சாப்டர் இருக்கும். அண்ட் பீப்புள் அஸ் அ ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றின செகண்ட் சாப்டர். பாவர்ட்டி அஸ் அ சேலஞ்ச். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் 9th புக்லேயே பாருங்களேன், இதில் எந்த இடத்துலையுமே ஆக்சுவலாக இது ஒரு எக்கனாமி புக்கு தான், பட் இதில் வந்து ரொம்ப மேலே மேலே தான் பேசியிருப்பாங்க. ஒரு வில்லேஜோட எக்கனாமி எப்படி, அந்த வில்லேஜில் இருக்க பீப்புளை வச்சு என்ன பண்ணலாம், அந்த வில்லேஜில் ஒரு பாவர்ட்டி இருந்துச்சுன்னா அது எப்படி அவங்க சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த வில்லேஜ்க்கு ஒரு ஃபுட் செக்யூரிட்டி எப்படி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்படி தான் இருக்குமே தவிர்த்து இந்த இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படிலாம் வந்து நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. சரியா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் chapter 1, the story of village Palampur. Clear? So the purpose of the story is to introduce some basic concept relating to production, and this we do through a story of hypothetical village called Palampur. So இது வந்து ஒரு hypothetical village, பாலம்பூர் அப்படிங்கிற ஒரு hypothetical நம்மளாம் நினைச்சுக்கிறோம். சரி, அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் பாலம்பூர்ல என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்டிவிட்டி இன் பாலம்பூர். அங்க வந்து வேற சில அதர் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. என்னென்னா மேனுஃபேக்சரிங். இந்த பாலம்பூர்ங்கிற வில்லேஜோட மெயின் ஆக்குபேஷன் ஃபார்மிங் தான். பட் ஃபார்மிங்
ஃபார்மிங்கோட சேர்த்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், டெய்ரி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி சில சில விஷயங்களும் சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லிமிடெட் ஸ்கேல், ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நீட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ இந்த ஃபார்மிங்காக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தான். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வேற வேற கைண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து தேவைப்படும். என்னென்ன ரிசோர்சஸ் தேவைப்படலாம்? இட் இஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கையாக நமக்கு கிடைக்கிற வளம் வந்து தேவைப்படலாம். இல்லை மேன்மேட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த இயற்கையாக இருக்கிற வளத்தை யூஸ் பண்ணி மனிதன் வந்து ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பான். லைக் இந்த பிளவ்வா இருக்கட்டும், இந்த என்ன சொல்றது, இந்த மாட்டு வண்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேன்மேட் ஐட்டம்ஸ். ஸோ அதுவா இருக்கலாம். அண்ட் ஹியூமன் எஃபோர்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணி வேலை செய்யறதுக்கு மனுஷங்க வந்து வேணும், ஹியூமன் வேணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபைனான்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட மணி வேணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுற ரிசோர்சஸ், ரைட்டா? அப்போ as we read through the story of Palampur, we learn how various resources combine to produce the desired goods and services in the village. அப்போ இந்த 4 விஷயங்களையும் யூஸ் பண்ணி ஒரு வில்லேஜ்ல தேவைப்படுற விஷயங்களை, சர்வீசஸ்ல அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் லுக் at that. ஸோ பாலம்பூர் இஸ் அ வெல் கனெக்டட் வித் நெய்பரிங் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ பாலம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து எப்படி இருக்கான், எல்லா வில்லேஜஸ், பக்கத்துல இருக்கிற எல்லா வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸோடையும் ஒரு வெல் கனெக்டட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நல்ல ஒரு ரோட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And Raiganj is a big village, is a 3 kilometers from Palampur. So Raiganj அப்படிங்கிறது ஒரு பிக் வில்லேஜ். அது வந்து பாலம்பூர்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. So an all weather road connect the village to Raiganj and further on to the nearest small town of Shahpur. So all weather roadனா தார் ரோட், அதுதான் வந்து ஆல் வெதர் ரோட். ஸோ ஆல் வெதர் ரோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ராய்கஞ்சுக்கும் கனெக்ட் பண்ணுது, அதுக்கு தாண்டி இருக்கிற ஒரு ஸ்மால் டவுனான ஷாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் விசிபிள் ஆன் திஸ் ரோட் ஸ்டார்டிங் ஃப்ரம். ஸோ இந்த ரோடுல நிறைய கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லக் கார்ட்ஸ் இருக்கு, டோங்காஸ் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, போகிஸ், உடன் கார்ட், அதாவது இந்த மாட்டு வண்டி மாதிரியான ஒரு கைண்ட், இது ரெண்டுமே அது இருக்கு. ஸோ இதில் வந்து ஜாக்ரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் மோட்டார் வெஹிக்கல்ஸ் மாதிரி, மோட்டார் சைக்கிள், ஜீப்பு, டிராக்டர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சோர்ஸ் ஆஃப், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த வில்லேஜில். ஸோ திஸ் வில்லேஜ் ஹேஸ் அபவுட் 450 ஃபேமிலிஸ் பிலாங்கிங் டு செவரல் டிஃப்ரெண்ட் கேஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 450 குடும்பம் வந்து அந்த வில்லேஜில் இருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த 450 வில்லேஜ் வந்து ஃபேமிலிஸ் வந்து ஒரே கேஸ்ட்டை சேர்ந்தவங்க கிடையாது, வேற வேற கேஸ்ட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து எக்கனாமி தான் படிக்கிறோம், பட் இங்கேயும் பாருங்க உங்களுக்கு ஃபேமிலி வருது, கேஸ்ட் வருது, எல்லாமே வருது. அண்ட் த 80 அப்பர் கேஸ்ட் ஃபேமிலிஸ் ஓன் த மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் இன் த வில்லேஜ். ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ அப்பர் கேஸ்ட் 80 அப்பர் கேஸ்ட் பீப்புள் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் என்ன இருக்கு, அந்த வில்லேஜோட மெஜாரிட்டி லேண்ட் வந்து அந்த 80 அப்பர் கேஸ்ட் ஃபேமிலிஸ் தான் இருக்கு. And their houses, some of them quite large and made of brick with the cement plastering. So அவங்களோட houses எல்லாமே பெருசாவும் செங்கலும் சிமெண்ட் வச்சு கட்டின ஒரு வீடா இருக்கு. And then the SCs, the Dalits, comprise 1/3 of the population and living in one corner of the village and in much smaller houses, some of which of mud and straw. So in the தலித் பாப்புலேஷன் அந்த வில்லேஜ்ல இருக்காங்க. அவங்க எவ்வளோ இருக்காங்க, 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இருக்காங்க. ஒரு கார்னர் ஆஃப் த வில்லேஜ்ல வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வீடு எல்லாமே ஸ்மாலரா இருக்கு, மட் அண்ட் ஸ்ட்ராவால ஆனதா இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஹாவ் எலக்ட்ரிக் கனெக்ஷன். ஸோ அந்த ஹவுசஸ்ல வந்து எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கா, எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் ஆல் த டியூப் வெல்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் அண்ட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி எதுக்காகலாம் இருக்கான், ஃபீல்டில் வந்து அந்த டியூப் வெல் தண்ணி பாய்ச்சறதுக்காகவும் சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு வந்து சோர்ஸ் பண்றதுக்காகவும் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் பாலம்பூர்ல வந்து 2 பிரைமரி ஸ்கூல் இருக்கு அண்ட் 1 ஹை ஸ்கூல் இருக்கு. அதாவது இது வந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அதை காட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி ஹெல்த் சென்டர் ரன் பை த கவர்மெண்ட் அண்ட் 1 பிரைவேட் டிஸ்பென்சரி வேர் த சிக் ஆர் ட்ரீட்டட். ஸோ இந்த ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டரும் வந்து இருக்கு. அந்த இது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரை யாரு ரன் பண்றா, கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அது போக ஒரு பிரைவேட் டிஸ்பென்சரி, ஒரு மெடிக்கல் ஷாப்பும் வந்து நம்ம வந்து வச்சிருக்காங்க அந்த வில்லேஜ்ல. And so in the description above shows that Palampur has fairly well developed system of roads, transport, electricity, irrigation, schools and health center. So இது என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம பாலம்பூர்ல சொன்ன எல்லா டிஸ்கிரிப்ஷனும் எதுக்கான ஒரு விஷயம்னா ஒரு வெல் டெவலப்டான ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற காட்டுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான்.
ஸோ த ஸ்டோரி ஆஃப் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதே வந்து உங்களோட நியர்பை வில்லேஜோட ஃபெசிலிட்டிஸோட நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நியர்பை வில்லேஜ்ல வந்து இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து சொல்றாங்க. அண்ட் த ஸ்டோரி ஆஃப் பாலம்பூர் அண்ட் இமேஜினரி வில்லேஜ் வில் டேக் அஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து அந்த ஸ்டோரி ஆஃப் பாலம்பூர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு வில்லேஜில் நடக்கிற வேற வேற மாதிரியான ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். ஃபார்மிங் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஸோ நிறைய நடக்குது. Right? So in village across India, farming is the main production activity. Exactly. So ஒரு இந்தியாவை சுத்தின ஒரு வில்லேஜா இருக்கு அப்படின்னா அது வந்து அங்க வந்து மெயின் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியா இருக்க போறது நம்மளுக்கு ஃபார்மிங் தான். ரைட்? ஸோ த அதர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ரெஃபர்ஸ் டு நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ஸ்மால் மேனுஃபேக்சரிங், டிரான்ஸ்போர்ட், ஷாப் கீப்பிங். இது எல்லாமே நம்மளோட வில்லேஜ்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபார்மிங்கை தவிர்த்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்னதா அந்த ஒரு பால் விற்பனை பண்றதா இருக்கலாம், இல்ல முட்டை வியாபாரம் பண்றதா இருக்கலாம், இல்ல குட்டியா ஒரு பெட்டி ஷாப் வச்சு ரன் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து நம்ம கிராமங்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ வி ஷேல் டேக் அ லுக் அட். ஸோ நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஏரியா யூ நீட் டு ஃபோக்கஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவை. இட் இஸ் த வெரி பேசிக். நம்மளுக்கு வந்து எக்கனாமில ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான், ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மெயின். இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த மேலே இருக்கிற அந்த ஒரு பேஜை ஃபுல்லாக விட்டுறலாம். உங்களோட நோட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ த எய்ம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் டு ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் வி வாண்ட். ஸோ எதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு சில பொருட்களோ சில சர்வீசஸோ தேவைப்படுது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஒரு சுகர் கேன்ல இருந்து நம்ம வந்து ஒரு சுகர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கரும்புல இருந்து சீனி எடுக்கிறோம்னா நம்மளால கரும்பை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியல. கரும்பை வந்து ஒரு டைம்ல தான் நம்மளால சாப்பிட முடியுது. ஒரு இயர் லாங் வந்து நம்மளால அதை வச்சுக்க முடியல. அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து அதை சுகரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப அங்க வந்து நமக்கு தேவையான குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள போறோம். ஓகே. ஸோ இது மாதிரி சில சர்வீசஸும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளால சில வேலைகளை வந்து நம்மளால எடுத்துக்க முடியல பிகாஸ் ஆஃப் த மாடர்ன் லைஃப் ஸ்டைல். அப்ப என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வேலைக்காரங்க வந்து வச்சுக்கிறோம். அப்படி இல்லை, இப்போ வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் பேக் இது வந்து அவ்வளோ பிரபலமா இல்லை. ஸோ இப்போ ஏன் அந்த புதுசா ஒரு சர்வீஸ் வந்துச்சு, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டோட இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, நம்மளுக்கு யாராவது ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான ஒரு புது சர்வீசஸ் வந்து உருவாகுது. ரைட்டா? ஸோ இதுதான், இப்படிதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆகுறதுக்கு நமக்கு 4 ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ என்னென்ன அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் இஸ் லேண்ட். கண்டிப்பா என்ன தேவைப்படும், ஒரு லேண்ட் வந்து தேவைப்படும். த ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து லேண்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்ப லேண்ட் மட்டும் பத்துமான்னு கேட்டா இல்ல, அதோட சேர்த்து நம்மளுக்கு என்னென்ன வேணும், வாட்டர் வேணும், ஃபாரஸ்ட் வேணும், மினரல்ஸ் வேணும். ரைட்? ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் மினரல்ஸ் ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வெறும் ஒரு இடத்த மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அங்க ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் கண்டிப்பா அதுல உட்டு, அப்புறம் இந்த அயன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெயினா நமக்கு தேவையானது லேண்ட். அதோட சேர்த்து சில நேச்சுரல் ரிசோர்சஸும் வேணும். அதுதான் வாட்டர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ் இது மாதிரி. அண்ட் செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் லேபர். நமக்கு கண்டிப்பா என்ன தேவை, லேபர் வந்து தேவை. ஒரு லேண்டை வாங்கி வச்சுட்டு நான் தான் உட்காந்துருக்கேன்னா, நான் தான் முதலாளி, நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா நம்மளால அங்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. கண்டிப்பா யார் தேவை, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து லேபரை வந்து ஹையர் பண்ணணும். ரைட்? ஸோ செகண்ட் திங் இஸ் இம்பார்ட்டன்ட்னா இது வந்து லேபர். ஸோ த பீப்புள் ஹூ வில் டூ த ஒர்க். ஸோ லேபருங்கிறவங்க யாரு, ஒரு ஒர்க், ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறவங்க தான் லேபர். ஸோ சம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ரெக்வயர் ஹைலி எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸ். ஸோ சில ஒர்க்குக்கு வந்து நம்மளுக்கு எப்படி ஆட்கள் தேவைன்னா, நல்லா படிச்ச ஒரு ஆள் வந்து வேணும் டு பெர்ஃபார்ம் த நெசசரி டாஸ்க். சில வேலைகளுக்கு, அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுவல் ஒர்க் தான், இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள ஒர்க் பண்றதுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நமக்கு படிச்சிருக்கணுங்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு பர்சனாக இருந்தாலே நமக்கு வந்து போதும். ஸோ ஈச் ஒர்க்கர் இஸ் ப்ரொவைடிங் த லேபர் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு இடத்துக்குள்ள வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, நம்மளுக்காக ஒர்க் பண்ண போறாங்க.
அண்ட் ஸோ தேர்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கேபிட்டல். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் கேபிட்டல் தேவை. ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன, இட் மே பி த வெரைட்டி ஆஃப் இன்புட்ஸ் ரெக்வயர்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் டூரிங் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவை, ஒரு மிஷினரி தேவை. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல். ஸோ இன்புட்ஸ், நமக்கு என்னென்ன தேவையான இன்புட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதெல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் கேபிட்டலுக்குள்ளே வரும். அட் வாட் ஆர் த ஐட்டம்ஸ் தட் கம் அண்டர் ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னா அவங்களே சொல்றாங்க பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூல்ஸ், மிஷின்ஸ் அண்ட் பில்டிங். ஸோ டூல் இருக்கணும், மிஷின் இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் டூல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மிங் பண்ண போறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபார்மர் கிளவ் அப்படிங்கிறது வந்து ஒரு டூல், அவங்க கையில் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு டூல். அண்ட் டு சஃபிஸ்டிகேட்டட் மிஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரேட்டர், டர்பைன், கம்ப்யூட்டர், இது எல்லாமே வந்து டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ்குள்ளே தான் வரும். அண்ட் தே கேன் பி யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் ஓவர் மெனி இயர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூல்ஸ், மிஷின், பில்டிங்ஸை வந்து பல வருஷங்களுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபிக்ஸட் கேபிட்டல். ஆக்சுவலி இட் இஸ் கேபிட்டல், பட் அதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம், ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட், ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மணி இன் ஹேண்ட். கண்டிப்பா என்ன இருக்கணும், ரா மெட்டீரியலும் மணியும் நம்மளுக்கு தேவை. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். ஏன்னா ரா மெட்டீரியலும் ஒரு டைம்க்கு ஒரு டைம் என்ன ஆகும், காலி ஆகிட்டே இருக்கும். மணியும் என்ன ஆயிட்டு இருக்கும், காலி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை காலியாகி திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். அண்ட் தே ஆர் கோயிங் டு ஒர்க். ஒரு ஒரு கீ ஒர்க்கிங் யார் பண்ண போறோம்னா இந்த ரா மெட்டீரியலும் மணியும் பண்ண போறாங்க. நம்ம மிஷின் வாங்கி வச்சுட்டோம், பில்டிங் கட்டி வச்சுட்டோம், டூல்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டோம், ரா மெட்டீரியலும் மணியும் இல்லாட்டி அந்த ப்ரொடக்ஷன் நடக்குமா, நடக்காது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும். அண்ட் ப்ரொடக்ஷன் ரெக்வயர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீவருக்கு வந்து யான் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு பாட்டருக்கு வந்து கிளேங்கிறது வந்து ஒரு ரா மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. மணி இஸ் ஆல்வேஸ் ரெக்வயர்ட் டூரிங் ப்ரொடக்ஷன் டு மேக் பேமெண்ட்ஸ். ஸோ ஒரு பேமெண்ட் பண்ணணும்னாலோ ஒரு நெசசரி ஐட்டம் பை பண்ணணும்னாலோ நமக்கு மணி தேவை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்லைக் டூல்ஸ், மெஷின்ஸ் அண்ட் பில்டிங், தே ஆர் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். ஸோ தே ஆர் ஆல்சோ ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் தேர் இஸ் அ ஃபோர்த் ரெக்வயர்மெண்ட். நாலாவது ஒரு ரெக்வயர்மெண்ட்டும் இருக்கு. ஸோ என்னது அப்படின்னா யூ வில் நீட் நாலேஜ் அண்ட் என்டர்பிரைஸ் டு பி ஏபிள் to put together land, labor, physical capital and produce an output, either to use yourself to sell in the market. ஸோ என்னதான் நம்ம கிட்ட லேண்ட் இருக்கு, லேபர் இருக்கு, கேபிட்டல் இருக்கு அப்படின்னாலும் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண தெரிகிற ஒரு என்டர்பிரைஸ் நாலேஜ் வந்து நமக்கு தேவை. ஓகே. ஸோ these days is called human capital. ஓகே. ஸோ ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மனித வளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம ஹியூமன் கேபிட்டல் பற்றி அடுத்த சாப்டரில் நம்ம நல்லாவே படிப்போம். ஹியூமன் கேபிட்டல்ங்கிறது அந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும், அதுதான் ஹியூமன் கேபிட்டல். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி ப்ரொடக்ஷன் இஸ் ஆர்கனைஸ்டு பை கம்பைனிங் லேண்ட், லேபர், ஃபிசிக்கல் கேபிட்டல் அண்ட் ஹியூமன் கேபிட்டல். ஸோ இது எல்லாமே தான் என்னது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இந்தியன் எக்கானமி முழுசுமே நம்ம அடிக்கடி இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கக்கூடாதுன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ லேண்டு, லேபரு, ஃபிசிக்கல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், இது நாலும் சேர்ந்து தான் நமக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 9th இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பிக் எக்கனாமிக் கான்செப்ட், நமக்கு தெரிய வேண்டிய ஒரு எக்கனாமி தான். கிளியர். அண்ட் ஃபார்மிங் இன் பாலம்பூர். ஸோ எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணுறாங்க, ஸோ லேண்ட் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஓகே, வில் த லேண்ட் சஸ்டெயின், லேண்ட் வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட, அப்புறம் லேண்ட் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க. யார் வந்து லேபர் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு ஒரு 5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த இதில். அப்புறம் கேபிட்டல் நீடட் இன் ஃபார்மிங், ஒரு ஃபார்மிங்க்கு தேவையான கேபிட்டல் யார் கொடுக்க போறா, அப்புறம் சேல் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் எப்படி சேல் பண்றது இப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இன் பாலம்பூர் அப்படிங்கிறதுல ஒரு 7 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ லெட் மீ செக். ரைட்டா. ஸோ இந்த வீடியோவில் லெட் ஸ்டாப் டில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம வந்து இந்த
இந்த 7 கொஷினோட ஆன்சர்ஸ் ஃபார்மிங் இன் பாலம்பூர் அப்படிங்கிறத ஒரு நியூ வீடியோவா வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆல். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட்.